Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையே ஒத்துழைப்பு அவசியம். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் நிதி ஆயோக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ நிதி ஆயோக்கினுடைய நிர்வாக குழு பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் வந்து நடைபெற்றிருக்கு. அது ரிலேட்டடான நியூஸ் தான் இது. ஸோ நிதி ஆயோக் பார்த்திங்க அப்படின்னா 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக மத்திய அரசால் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சேர்மன் யார் பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்களோ அவங்க தான் சேர்மனாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்னிங் கவுன்சில். ஸோ கவர்னிங் கவுன்சிலில் ஸ்டேட்ஸ்னுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் யூனியன் டைரக்டர்ஸ்னுடைய லியூட்டனன்ட் கவர்னர்ஸ் வந்து இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. எல்லாமே இதில் ஒரு ரீஜனல் கவுன்சில். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்ஸுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்ஸ்னுடைய சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து இதில் வந்து மெம்பராக இருப்பாங்க. நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்வைட்டீஸ். ஸ்பெஷல் இன்வைட்டீஸ்ன்னு சொல்லும்போது எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்க, நல்ல நாலேஜபிள் பர்சன், இவங்களை வந்து இந்த கூட்டத்திற்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இது தவிர ஃபுல் டைம் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க. ஸோ வைஸ் சேர்பர்சன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவர் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ தற்போது நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா அசோக் குமார் லஹாரி. ஸோ அடுத்தது அதில் இருக்கக்கூடியது ஃபுல் டைம் மெம்பர்ஸ். ஸோ இவங்க வந்து இப்போது வைஸ் சேர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா கேபினட் ரேங்க் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஃபுல் டைம் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டினுடைய ரேங்க் இருக்கும். ஸோ இது தவிர ஒரு 2 எக்ஸ்பர்டைஸ் மெம்பர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க. அதாவது லீடிங் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய 2 மெம்பர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க ரொட்டேஷன் பேசிஸில். அதுக்கப்புறமா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 4 மெம்பர்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறமா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அதுக்கப்புறமா இதற்காக செக்ரட்டரியேட் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1950ஆம் ஆண்டு பிளானிங் கமிஷன் வந்து நாட்டினுடைய நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக பிளானிங் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பிளானிங் கமிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 1951ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரைக்கும் 12 5-இயர் பிளான்ஸை வந்து அவங்க வந்து பிளான் போட்டு ஃப்ரேம் ஒர்க் போட்டு நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. ஸோ அதற்கு மாற்றாக நமக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து வந்ததுக்கப்புறம் இந்த திட்டக்குழுவுக்கு மாற்றாக தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ முன்னாடி பிளானிங் கமிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்களே முடிவு பண்ணி ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டுக்கான பாலிசிஸ் எல்லாம் அவங்களே ஃப்ரேம் ஒர்க் போட்டு கொடுப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது அப்படின்னா ஸ்டேட்ஸ். ஸோ இந்த நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடியதும் அதில் வந்து மெம்பர்ஸாக இருக்கும்போது அது ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து கூட்டாட்சி தத்துவத்தில் எல்லாரும் இணைந்து ஒரு நாட்டை வந்து முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லை, இந்த நிதி ஆயோக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆட்டோனமஸ் பாடி இருக்குது. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் லேபர் எக்கனாமிக்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ நில்லாட் அப்படிங்கிற ஆட்டோனமஸ் பாடி. ஸோ இந்த அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸஸில் வந்து எஜுகேஷன், ட்ரைனிங் இந்த மாதிரி என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான அந்த விஷயங்களை கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நிதி ஆயோக் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவதாக இருக்கக்கூடிய அமைப்பு டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ். ஸோ இவங்க கொண்டு வரப்பட்ட அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கரெக்டாக எல்லா ஸ்டேட்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோனமஸ் நிதி ஆயோக்கில் இருக்கக்கூடிய ஆட்டோனமஸ் பாடி. ஸோ அந்த மாதிரி இவங்க சர்வே பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட்டை வந்து நிதி ஆயோக் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ நிதி ஆயோக் அதன் பேசிஸில் நமக்கு நிறைய ரிப்போர்ட்ஸை வந்து வெளியிடுவாங்க. அதாவது ஹெல்த் இண்டெக்ஸ், ஹெல்த் குவாலிட்டி இண்டெக்ஸ், அதுக்கப்புறமா எஜுகேஷன் ரிலேட்டடாக எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தேர்டு பார்த்திங்க அப்படின்னா காம்போசிட் வாட்டர்
காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ், மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ், மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ். இதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட் இண்டெக்ஸ். ஸோ அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், எந்த அளவுக்கு அந்த டெவலப்மெண்ட் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க, அந்த இது எல்லாமே இந்த இண்டெக்ஸ் எல்லாமே இவங்க வெளியிட்டு ஸோ ஸ்டேட்ஸுக்கு இடையே வந்து ஒரு காம்படேட்டிவ் மனப்பான்மை வந்து கொண்டுடுவாங்க. அப்போது ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட் இண்டெக்ஸில் வந்து ஃபஸ்ட்டில் மகாராஷ்டிரா இருந்திருக்கும். ஸோ இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் தமிழ்நாடு முன்னுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து அவங்க வெளியிடும் போது ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் நம்ம அந்த ஸ்டேட்ஸை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் இந்த விஷயத்தில் அப்படிங்கிற ஒரு உந்துதல் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அதுக்காக தான் இந்த அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்ஸினுடைய இன்வால்மெண்ட்டோட கொண்டு வரப்பட்டிருக்கும் 2015ஆம் ஆண்டு. ஸோ இதனுடைய நிர்வாக குழுவின் 11வது கூட்டம் தான் இப்போ வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மள தமிழ்நாட்டிலேருந்து நம்மளுடைய முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து கலந்துருக்காங்க. ஸோ மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஸ்போர்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஐசிசியினுடைய 10வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் வெள்ளிக்கிழமை வந்து இன்னைக்கு வந்து தொடங்குது. ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இந்தியா இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை. ஸோ இந்த இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிதி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா நிதி ஆயோக். நெக்ஸ்ட் கொஸ்டின், who is the ex officio chairman of நிதி ஆயோக்? ஸோ யார் நம்ம நாட்டில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்க தான் நிதி ஆயோக்கினுடைய சேர்மனாக இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது தற்பொழுது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ அவர் தான் நிதி ஆயோக்கினுடைய எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன் 2015 த பிளானிங் கமிஷன் வாஸ் ரீப்ளேஸ்டு வித். ஸோ 1950ஆம் ஆண்டுலேருந்து நமக்கு பிளானிங் கமிஷன் தான் இருந்திருக்கும். ஸோ பிளானிங் கமிஷன் பார்த்திங்க அப்படின்னா நியோகி அவருடைய அந்த அட்வைசரி போர்டினுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் பிளானிங் கமிஷன் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அதற்கு மாற்றாக 2015ஆம் ஆண்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு தான் நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும்.